ஹாய் காய்ஸ். ஸோ மந்த் ஸ்டார்ட் ஆகிடுச்சுல, நம்மளுடைய ஃபஸ்ட்டு வேலை என்ன, டிமார்ட் போகிறது தான். அந்த மந்த்துக்கு தேவைப்படுற க்ராசரிஸ் எல்லாம் போயிட்டு டிமார்ட்டில் போயிட்டு வாங்கிட்டு வரது தான் வேலை. ஸோ எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்தது, கார்த்தியும் வரல. அது வரைக்கும் நான் என்னோடய ஆஃபீஸ் ஒர்க்கை கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் கார்த்தி வந்துட்டப்புறம் 2 பேர் சேர்ந்து கிளம்பிட்டோம் டிமார்ட்க்கு. என்னை பொறுத்த வரைக்கும் டிமார்ட்னாவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த செராமிக் பவுலு, கிளாஸ்வேர்ஸ் எல்லாமே வந்துட்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அதை பார்த்துட்டு என்னால் எடுக்காமல் வரவே முடியாது. பட் இந்த டைம் கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருந்துக்கிட்டேன். ஏன்னா எப்போ பாரு டிமார்ட் போயிட்டு ஐயோ இது கம்மி விலையில் இருக்குது, இது எடுத்துகிட்டு வந்துடலாம், இன்னொரு டைம் கிடைக்காதுன்னு சொல்லி பொறுக்கிட்டு வந்து நிறையா வீட்டில் வச்சுருக்கிறேன். ஸோ தேவையில்லாத செலவு தான் அதெல்லாமே. அதனால் இந்த சமயத்தில், அதாவது நாங்கள் இப்போ தனியாக வந்திருக்கோமா, ஸோ செலவுகள் வந்து கொஞ்சம் சிக்கனம் பண்ணால் தான் வாழ்க்கையில் கொஞ்சம் முன்னேற முடியும்னு சொல்லிட்டு வீட்டிலே என்னென்ன இருக்குது இல்லைன்றதை பார்த்து லிஸ்ட் பண்ணிவிட்டு டிமார்ட்டுக்கு போயிட்டு எது வீட்டில் இல்லையோ அது மட்டும் பார்த்து வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் போயிட்டு பில்லெல்லாம் கொடுத்து வெளியே வந்தால் வெளியே சூப்பராக இருக்கும் பாப்கார்ன். அங்கே ஒரு 25 ருபீஸ்ன்னு தான் நினைக்கிறேன். இன்னும் நிறையா இருக்கும் பாப்கார்ன். இதுவே தியேட்டர்ஸ்லலாம் போனீங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு 150 ருபீஸ்க்கு இருக்கும். பட் இங்கே 20 ருபீஸ்க்கே சூப்பரான ஐஸ்கிரீம் இருக்கும், 25 ருபீஸ்க்கே ஒரு நல்ல பாப்கார்ன் கிடைக்கும். பட் நாங்கள் அன்றைக்கி சாப்பிடல, ஏன்னா அது சாப்பிட்டா அப்புறம் டின்னர் சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் சாப்பிடல. இதுக்கு மேலே வீட்டுக்கு போயிட்டு எவன்டா சமைப்பான்னு சொல்லிட்டு நாங்கள் கார்லேயே எங்களோட டின்னரை முடிச்சிட்டோம். டிமார்ட்டில் வந்து நான் ஒரு பிளேட் வாங்கியிருந்தேன்னா அதையே வச்சுட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்துட்டு அங்கே பிபிக்யூ போட்டிருந்தாங்க. ஸோ அங்கே வந்துட்டு ஷவர்மா 2, அதுக்கடுத்து கிரில் சிக்கன்லாம் வாங்கிட்டு சூப்பராக ஒரு ரொமான்டிக்காக கார்லேயே எங்களுடைய டின்னரை முடிச்சிட்டோம் நாங்கள் அன்றைக்கி. சரிடா இந்த டே நல்லா போயிருக்கேன்ட்டு வீட்டுக்கு போனால் மேடம் ஒரு சம்பவத்தை பண்ணி வச்சுருக்கிறாங்க. இவங்களை கொஞ்ச நேரம் வெளியே விட்டேன். சரி வீட்டுக்குள்ளாரே அடைஞ்சு கிடக்குறாங்களேன்னு சொல்லிட்டு வெளியேனா கேட்டுக்கு வெளியே இல்லை, காம்பவுண்டுக்குள்ளே தான் விட்டேன். பாவண்டான்னு விட்டா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அழகாக காம்பவுண்டு மேலே ஏறி பக்கத்து வீட்டுக்கு போக ட்ரை பண்ணுறாங்க. நம்ம வீட்டிலலாம் இடம் இல்லையாட்டிருக்கு. பக்கத்து வீட்டில் போயிட்டு அவங்க மொட்டை மாடியில் போய் படுத்துங்கிறது தான் இவளோட வேலையே. நானும் பார்த்துட்டேன், ரொம்ப நேரம் கூப்பிட்டு ட்ரை பண்ணிட்டே இருக்க, வரவே இல்லை. ஸோ இந்த பக்கம் நான் ஃபுட்டை வச்சு டிஸ்ட்ராக்ட் பண்ணேன், அந்த பக்கம் கார்த்தி போயிட்டு நைஸாக தூக்கிட்டு வந்துட்டாங்க அவளை. வந்தவொடனே அடி தான். ஏன்னா அப்போ தான் இன்னொரு டைம் வெளியே போக மாட்டான். வெளியே பார்த்தீங்கன்னா நாயெல்லாம் சுற்றிட்டு இருக்கு. வெளியே போனால் இவளுக்கு சேஃப் கிடையாது. அதனால தான் நாங்கள் வெளியவே விடுறதில்ல. 4-5 பூனைங்க வேறு வெளியே சுற்றிட்டு இருக்குதா. மேடம் வேறு ஃபீமேல் கேட்டு. ஸோ வெளியே போனால் இவளுக்கு டேஞ்சர்னு சொல்லிட்டு தான் வீட்டுக்குள்ளாரே வச்சு பொத்தி வளர்த்துட்ருக்கோம். அப்போ கேட்குறதில்ல, வெளியே தான் போவேன்னு அடம் பிடிக்கிறது. இன்றைக்கி வந்து 4-5 அடி போட்டோன்னே பாருங்களேன், முகத்தை பாருங்களேன், அப்பாவே வச்சுக்கிறது. இருந்தாலும் நம்ம பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு அமைதியாக உட்காந்துருக்கா. பேசுகிறதெல்லாம் புரியுதா இல்லையான்னு கூட தெரியல. அமைதியாக உட்காந்துட்டு என் வாயவே பார்த்துட்டு உட்காந்துருக்கா. ஆனால் அவளுக்கு தெரியும் போல், நம்ம வந்து சவுண்டாக பேசினா, கையை ஆட்டி பேசினா இவங்க திட்டுறாங்கன்னு நினச்சிக்கிறாங்க போல். நான் எப்போல்லாம் அந்த மாதிரி பேசுகிறேன்னா அவளுடைய வால் அந்த சமயத்தில் ஆட்டிக்கிட்டே இருப்பாள். அவளுக்கு தெரியுது நான் திட்டுறேன்னு சொல்லிட்டு. சரி ஓகே, இந்த vlog அவ்வளோதான். நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம்.